போகலாமா மனோ? வீட்டுக்குள்ள இந்த பிள்ளை இறக்கி விட்டதெல்லாம் சரியா? ஃபஸ்ட்டு கிளச்சை பிடிக்கணும், ரெண்டாவது பிரேக் பிடிக்கணும், மூணாவது நியூட்ரல் பண்ணணும் சரியா? நாலாவதாக ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு கீர் போட்டுக்கோ, நேராக அந்த கேட்டுக்குள்ளே போயிடலாம். பிரேக் விட்டினா வண்டி திருப்பிக்கலாம், வெளியே திருப்பணும், ஸ்டேரிங் திருப்பணும். அப்படியே நேராக போனால், இங்கேருந்து நேராக போனால் கரண்ட் கம்பமெல்லாம் இருக்குது. ஸ்டேரிங் ரைட்டில் திருப்பி வண்டியை ரோட்டுக்கு கொண்டு வரணும். மது இன்னையோட 7 நாள் ஆச்சா மது? ஃபுல்லாக கிளச்சு நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர். மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் போகலாம். ரிலாக்ஸ் வண்டி திருப்பிக்கலாம் சாமி, இன்னும் கொஞ்சம் முன்னால் போ, முன்னால் போ. இப்படி ரைட்டில் திருப்பி, ரைட்டில் திருப்பி, திருப்பி 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 இன்னும் கொஞ்சம் திருப்பி. கால்வாசி காலத்தில் வெளியே போகும், கால்வாசி காலத்தில் வெளியே போகும். மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். இப்படி ரிவர்ஸ் கீர் போட்டுக்கோம். ரிவர்ஸ் கீர் 4வது கீர் போடணும். ஃபுல்லாக இங்கே இடிக்கணும், இடிச்சுன்னா பின்னால் இருக்கணும். ஸ்டேரிங் லெஃப்ட் மாற்று, லெஃப்ட் மாற்றி மூவ் பண்ணும். அவ்வளோதான், கால் கரெக்டாக எடுக்கணும், கால்வாசி எடுக்கும். இன்னும் லெஃப்ட் மாற்றிட்டே வா, மாற்றிட்டே மூவ் பண்ணும், மாற்றிட்டே மூவ் பண்ணும், மாற்றிட்டே மூவ் பண்ணும். வருதா? அப்படி ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். இன்னும் கொஞ்சம் லைட்டாக பின்னால் வரலாம். ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். ஃபஸ்ட்டு கீர் போட்டு உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கீர், தேர்ட் கீர் போட்டு நியூட்ரல் தேடக்கூடாது. கிளச்சு இந்த கால்வாசி கால் எடுத்தால் நடுங்க பார்க்கலாம், மூவ் ஆகுதானே கால்வாசி எடுக்கணும். திருப்பினா போயிடும். திருப்பி 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 மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். ஸ்டேரிங் ஸ்டடி பண்ணணும். நம்ம திருப்பி அப்படியே தானே வச்சுருக்கோம். இன்னும் ஒரு அவ்வளோதான், மூவ் பண்ணால் வண்டி என்ன ஆகும். பட் நம்ம ஸ்டேரிங் சுற்றி அப்படி தானே வச்சுருந்தோம். அப்போ நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கணும்ல. ஏன் மனோ? மனோ ஆமாவே இல்லையா? இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டர் கால் எடுக்கணும். ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சி போகலாம். போகுதா மனோ? நம்ம அங்கே போய் லெஃப்ட்டு போகணும் மனோ. போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டர் இன்னும் கொஞ்சம் இண்டிகேட்டர் லெஃப்ட் போடணும். லெஃப்ட்டு வண்டி ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். நிறுத்திக்கலாம். ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு மூவ் பண்ணிக்கணும். பிரேக்லேருந்து கால் எடுத்தால் வண்டி பின்னால் போகும். ஃபஸ்ட்டு கிளச்சிலேருந்து கால் எடுக்கணும். அவ்வளோதான், ஆஃப் ஆகிடுச்சு. சாவி ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிங்க. அவ்வளோதான், மறுபடியும் கிளச்சிலேருந்து கால்வாசி தான் கால் எடுக்கணும். கால்வாசி பிரேக் கொடுங்க. கால்வாசி நூறு எடுங்க, கால் எடுங்க. போகுதா? இது மெயினில் பதிவு பண்ணிக்க சாமி. எப்போவுமே இப்படி தான் மூவ் பண்ணணும், வேறு வழியே கிடையாது. சரியா? மாற்றிக்க இல்லை, லைட்டாக எக்ஸலேட்டர் லைட்டாக எக்ஸலேட்டர்ந்து கால் எடுக்கிறோம். ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். போகலாம். இருந்து கால் எடுக்கிறோம். ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். போதா? ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். மறுபடியும் க்ரௌடு கிளியர் ஆகிடுது. காலை எடுத்து எக்ஸைட் யூஸ் பண்ணுறோம். புரியுதா கான்செப்ட்? மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். மறுபடியும் இவங்களை தாண்டிட்டோம். எக்ஸைட் யூஸ் பண்ணால் போயிடும். போதுதான்.
சின்ன கால்குலேஷன் தான்மா, அது கரெக்டாக யோசிச்சு பண்ணணும். சரியா? பெரிய வேலையில் இல்லை, சின்ன கால்குலேஷன் போகலாம். அந்த காய் விட்டு வெளியே வந்தோம்மா, எக்ஸைட் யூஸ் பண்ணால் போயிடும். யூஸ் பண்ணால் போகும். எக்ஸைட் யூஸ் பண்ணால் போகும். யூஸ் பண்ணால் போகும். எக்ஸைட் யூஸ் பண்ணினா போகும். மனு இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணால் போகும். இப்போ இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுருக்கோம். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. அப்படியே இங்கேயே நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர் போடுறோம். இன்னும் கொஞ்சம் பிரேக்கு. இப்போ பிரேக்கை விட்டுட்டு கிளச்சிருந்து கால் எடுக்கும். நம்ம அந்த ரோட்டில் போகிறோம். பட் அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம நல்லா விட்டு நிற்கணும். இண்டிகேட்டர் ரைட்டில் போடுங்க. மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு நிறுத்திக்கங்க. மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு தயாராகிக்கணும். பாப்பா ஒன்றரை நெட் டெய்லி 1.5 GB ஒய்ஃபை ஆஃப் பண்ணிவிட்டு நெட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக கிளச்சிருந்து கால்வாசி கால் எடுங்க. ஃபஸ்ட்டு கிளச்சிருந்து கால்வாசி கால் எடுங்க. கால்வாசி கால் எடுங்க. இன்னொரு எடுங்க. பிரேக்கை விடுங்க. கிளச் அப்படியே வச்சுக்கோங்க. மறுபடியும் பிரேக் விட்டு முடிங்க. கிளச் அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா? கிளச் அப்படியே வச்சுக்கோங்க. பிரேக் இன்னொரு விடுங்க. கிளச் அப்படியே வச்சுக்கோங்க. மறுபடியும் பிரேக் இன்னொரு விடுங்க. மறுபடியும் பிடிச்சிக்கங்க. கிளச் அப்படியே வச்சுக்கோங்க. பிரேக் விடுங்க. பிரேக் விட்டுருங்க. திருப்பிக்கலாம். என்ன திருப்பிக்கலாம். அப்படியே ஸ்டடி பண்ணிக்கலாம். ஸ்டடி இன்னும் கொஞ்சம் லைட்டாக எக்ஸிலேட்ரு செகண்ட் போகலாம். எக்ஸிலேட்ரு இன்னும் கொஞ்சம் தேர்ட் கீர் போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்ரு இன்னும் கொஞ்சம் எங்கே சாமி இருக்க? வா சாமி. எக்ஸைட்ரு காலோடு ஃபுல்லாக கிளச்சு கூடி நியூட்ரு பண்ணி உங்கள் காலுக்கிட்டையில் மேலதில் விழுந்துச்சா? இப்போ எப்படி விழுந்துச்சு? நியூட்ரு பண்ணி 4th கீரில் 3rd கீரை போடணும். போகலாம். காலை எடுத்து எக்ஸைட் யூஸ் பண்ணலாம். போகுதா? டிக்கெட் லெஃப்ட் போட்டுங்க. லெஃப்ட் போடுங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. நியூட்ரு பண்ணுங்கள். இல்லை பிரேக் போட்டு மிதிக்கக்கூடாது. ரிலாக்ஸ். நியூட்ரு மட்டும் பண்ணுங்கள். வண்டி போகுங்க. இருங்க, வெயிட் பண்ணுங்கள். ரிலாக்ஸாக இருங்க. போகுதா? அப்படியே போட்டுருங்க. நமக்கு லெஃப்ட்டு நிறுத்தணும். அப்படியே போட்டோம். நியூட்ரு பண்ணி செகண்ட் கீர் போட்டுங்க. அப்படியே கிளச்சை விடுங்க. மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். இங்கே நிறுத்திக்கலாம். ஒரு பொண்ணு வராங்க, கூட்டு போயிடலாம். இன்னும் கொஞ்சம் ஓரமாக போகணும். பிரேக் விட்டிங்கன்னா ஓரமாக போகும். திருப்பி நிறுத்தி நியூட்ரு பண்ணி கிளச்சிலேருந்து கால் எடுத்துருங்க. பிரேக் மட்டும் பிடிச்சிக்கங்க. தண்ணி கேன் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா? ரோட்டில் இருக்கிற மண்ணு பூரா காருக்குள்ள ஏறி ஏதோ டக்குன்னு.
காலையிலே காலையில் 4 பசங்க காலையில் தம்பி உட்காந்துக்கிங்களா ஒன்றும் பேசலாம் நீட்டாக போயிட்டு உட்காந்துக்கிறேன் அப்படின்னு வெயிட்ரா வாழ்த்துக்கள்றா அப்படியே உட்காந்துங்க ஒவ்வொருத்தரும் அப்படியே ஏற்றி அப்படியே இறக்கி விட்டுருவேன் காலேஜ் பஸ் டைம் ஆகுதுண்ணா ஆமாம்மா நான் இப்போ தான் யூடியூப்லேயே பேர் போட்டு இப்போ போட ஆரம்பிச்சிட்டேன் முதல்ல அந்த ஃபஸ்ட் டே செகண்ட் டே 5 டேன்னு போட்டுருந்தேன் அப்படியா பேர் போட்டால் அவங்க டக்குன்னு அந்த வீடியோவை பார்த்துக்கிறாங்க இல்லாட்டி அவங்க வீடியோ எதுவும் தேட வேண்டியதாக இருக்குன்னு நேற்று கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் ஆனால் இதில் என் பேர் எங்கேனா இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படியா சாரி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழைத்திருக்கும் நபரால் தற்போது உங்களுக்கு பதிலளிக்க இயலவில்லை. தயவு செய்து பின்னர் பறந்து வந்து மாத்திட்டேன். போயிட்டே வந்துருக்கலாமா ஏமானும் போயிட்டே வந்துருக்கலாம் வந்தால் பாவம் அது ரோட்டில் தனியாக நின்றுட்டுருக்குமா பசங்கன்னா பிரச்சனை இல்லை காலைல வந்தானே அரை மணி நேரம் ஜாலியாக நயம் பேசி நின்றுருந்தாங்க பிள்ளைகளை போய் தனியாக நிற்கிறது அப்புறம் தேவையில்லாமல் திட்டுங்க காலையிலே ஒரு பிள்ளைய 10 நிமிஷம் வச்சுட்டேன் அந்த பிள்ளைய என்னென்ன சொல்லுச்சுன்னு தெரியல புரியல ஆமாம் 8:50 வந்துடுமான்ட்டு நான் 9 மணிக்கு தான் போய் பிக்கப் பண்ணேன் ஃபோன் பண்ணி தங்க வந்துடுண்ணா நான் வந்து 5 நிமிஷம் ஆச்சு நீ வா அப்படின்ட்டு போன வேண்டியது எனக்கு எங்கள் ஸ்கூட்டி மட்டும் ரெடி ஆச்சுன்னா எங்கள் அப்பாவை எதிர்பார்க்க மாட்டேன் நானே வந்துடுவேன் அதனால் நான் உன்னை வீட்டில் தான் இறக்கி விட்றேன் அப்புறம் நான் அது பறந்து வருவார் எப்படி ஜூபிட்டர் எப்படி போது வரும் ஹெட்லைட்டு போட்டு அவளை ஆஃபீஸில் நிறுத்திச்சு வரும் செவ்வறு எப்படி எட்டி குதிக்கும் பாரு சத்யாக்காக்கு ஸ்கூட்டி சொல்லி கொடுத்தீங்களா சத்யாக்கா இங்கே வந்து நான் தான் பேசிட்டு இருந்தது நான் வந்து கெத்தா ஸ்கூட்டி எடுக்க போறேன்னு இருந்தாங்க உருட்டு நீ உருட்டுன்னு சொல்ல வேண்டியதானே போலாமா ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக்கு ஃபஸ்ட்டு கீர் போட்டு தயாராகிக்கணும் ஏன் ஜாமி சொல்லுமா ஆமாம்மா ஆமாம்மா இல்லைம்மா வந்துட்டேன் டிரைவிங் வந்துட்டேன் நான் வரைக்கும் மணி 2 ஆகும்மா ஓகே ஃபுல்லாக திருப்பிக்கலாம் வண்டி இங்கேருந்து மூவ் பண்ணக்கூடாது ஃபுல்லாக திருப்பிக்கலாம் ரைட்டில் திருப்பிக்கலாம் இப்போ மூவ் பண்ணலாம் மாற்றிக்கலாம் அதுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோதான் சப்பாத்தி தக்காளி சாதம் தயிர் சாதம் இட்லி உப்புமா என்ன வேணும் ரெடி பண்ணி மறுபடியும் கிளச்சிருந்து கால் எடுத்துட்டு வண்டி போவோம் சப்பாத்தி போட்டாங்க காலை மெதுவாக காலை பிரேக்கை விட்டுரு சாமி அப்போ தான் வண்டி போகும் பிரேக்கை பிடிச்சிக்கிட்டே எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா சிரமமாகும் பிரேக்கை விட்டுருக்கணும்
சரியா? லைட்டாக எக்ஸிலேட்ரு கால் எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரல் பண்ணி போகலாம். சப்பாத்தி விடுமா அந்த பிள்ளைக்கு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக எக்ஸிலேட்ரு இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்ரு கால் எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சி நியூட்ரல் பண்ணி. ஓகே, இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்கோம். ரைட்டில் இண்டிகேட்டர் ரைட்டில் போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்ரு. ரிலாக்ஸ். இதில் வழி தெரியுமா உங்கள் வீட்டுக்கு? லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். அப்படியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு தயாராகிக்கலாம். 2 அடி முன்னால் போய் தான் ஸ்டேரிங்கை திருப்பணும். 2 அடி முன்னால் போய் தான் போகலாம். திருப்பிக்கலாம். இன்னும் கொஞ்சம் திருப்பிக்கலாம். அவ்வளோதான். பிரேக்கை விட்டால் வண்டி முன்னால் போகும். கிளச் அப்படியே வச்சுக்கோ. பிரேக்கை விட்டு பார்க்கலாம். தள்ளு விட்டு தானே வரும். இல்லை போகலாம். பிரேக் விட்டிங்கன்னா போகும். அவ்வளோ மாட்டி இன்னும் கொஞ்சம் பிரேக் விட்டால் போகும். ஸ்டார்ட் பண்ணிப்போம். கிளச்சிலேருந்து கால் எடுத்தால் மட்டும் தான் ஜாமி ஆஃப் ஆகும். அவ்வளோதான். கிளச்சு கால்வாசி பிரேக் விடு. மாட்டி பிரேக் பிடி. அவ்வளோதான். மாட்டி பிரேக் விட்டுரு. அவ்வளோதான். பிரேக் விட்டுரு. போகலாம். நம்ம போகலாம். நின்றுட்டே கூடாது. நேராக போகலாம். திருப்பிக்க. அவ்வளோதான். லைட்டாக எக்ஸிலேட்ரு இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்ரு. செகண்ட் கீர். இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்ரு. தேர்ட் கீர். வண்டி லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. குழி எவ்வளோ பெரிய குழி தெரியுதா? வண்டி லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. நியூட்ரல் பண்ணி கீர் என்ன பண்ணிடணும்? வண்டியும் பிரேக்கை விட்டுட்டு கிளச்சை விட்டால் வண்டி போயிடுச்சு. போகுதா? மெயினில் பதிவு பண்ணிக்கோ மனு. நம்ம இந்த சுச்சுவேஷன் வருது, நம்ம இப்படி தான் சொல்கிறோம், அப்புறம் நம்ம இதை தான் ஹேண்டில் பண்ணுறது. மெயினில் பதிவு பண்ணி அவரை விட்டு வெளியே வந்துடலாம். வண்டி திருப்பிக்கலாம். கால்வாசி கால் எடுத்தால் வண்டி போகும். கால்வாசி அவ்வளோதான். வெடுக்குன்னு எடுத்தால் ஆஃப் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்ரு. ரிலாக்ஸ். நம்ம ரோட்டில் போகணும். அப்படியே இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போட்டுக்கோ. லெஃப்டே அது சர்நிதி மெடிக்கல்னு இருக்கா, அங்கே லெஃப்ட்டு போகணும். போகலாம். கொஞ்சம் மெதுவாக காலில் முடியும். ஃபுல்லாக கிளச்சு மெதுவாக கால் எடுத்துன்னு வண்டி போகும். கால் எடுத்தால் தான் வண்டி போகும். கிளச்சிருந்து கால் எடுத்தால் தான் போகும். திருப்பி திருப்பி வெடுக்குன்னு எடுத்துடாத, ஆஃப் ஆகிடும். முன்னாடி மாற்றி அப்படியே கால்வாசி பிடிச்சிக்கோ. வண்டி போகுதா? ரைட்டில் போகணும். வண்டி நம்ம ரோட்டில் வரணும். ஃபுல்லாக கிளச்சு திருப்பி அந்த ஸ்பீட்லேயே போகும். அப்படியே கிளச்சை ரிலீஸ் பண்ணினா மறுபடியும் போகும். ரிலீஸ் பண்ணால் போகும். மாற்றிக்க மறுபடியும் எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணால் வண்டி ஓடிடும். மறுபடியும் லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. மறுபடியும் பிரேக்கை விட்டுட்டு கிளச்சிலேருந்து கால் எடுத்தால் வண்டி போகுதா? நம்ம ரோட்டில் போகணும். போகுதா? நம்ம ரோட்டில் போகணும். போகலாம். கொஞ்சம் எக்ஸிலேட். நம்ம ரோட்டில் போகணும். ஐயோ போகலாம். இந்த கொஞ்சம் எக்ஸிலேட்டர் மிதிக்கக்கூடாது. சுச்சுவேஷன் பார்த்து தான் எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணணும். சும்மா எக்ஸிலேட்டர் மிதிக்கக்கூடாது. சரியா? அவரை விட்டு போயிடலாம். அவ்வளோதான். முடிச்சுட்டு நம்ம ரோடு மனு. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு.
லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, மெதுவாக பிரேக்கை விட்டு கிளச்சிலேருந்து கால் அடிச்சுட்டு வண்டி போகும். கால்வாசி அடிச்சுன்னா வண்டி போகும். போக திருப்பிக்கலாம். அப்படியே ஸ்டடி பண்ணிக்கலாம். நம்ம ரோட்டில் தான் வரணும், வந்து தான் ஸ்டடி பண்ணணும். வண்டி லைட்டாக எக்ஸிலேட்டர் மறுபடியும் கொஞ்சம் மைல்டாக இன்க்ரீஸ் பண்ணலாம். காலை எடுத்துகிட்டு இன்க்ரீஸ் பண்ணால் போகும். நான் ஒரு பின்னாலே போகலாம் மனோ. ஒரு பின்னாலே போகலாம், நீசெண்டாக போகலாம். நமக்கு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. சரியா? நம்ம கிளச்சை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், பிரேக் எப்படி மெயின்டைன் பண்ணுறது நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம். சரியா? இன்றைக்கி ரைட்டில் போட்டுக்கோ. நம்ம ஒரு பின்னாலே போகலாம். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். சரியா? வண்டியை நிறுத்திக்கோ. நியூட்ரு பண்ணி மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போகும். மறுபடியும் எப்படி மூவ் பண்ணணும் தெரியுமில்ல? போகலாமா? கால் எடுத்து நல்லா நேர். நம்ம இந்த ரோடு நல்லா இருக்கு, நேராக போய் திருப்பிக்கலாம். சரியா? செகண்ட். ஹலோ, தேர்டி. அண்ணா வணக்கம். என்ன சொல்லுங்கண்ணா? இல்லைங்க, நான் டிரைவிங் கிளாஸில் நம்ம இங்கே வீட்டுக்கு போகிறேன். நான் 5 மணிக்கு வந்தால் மதியம் 2:00 நான் வீட்டுக்கு போகிறேன். ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஃபஸ்ட்டு ஓகேங்கண்ணா. இல்லை, நான் என்னுடைய கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அக்கா ரெகுலராக மறுபடியும் நான் அடுத்து எந்த வண்டி ஓட்டுவாங்களோ அந்த வண்டியில் நம்ம இன்னொரு 4-5 நாள் இல்லை 6-7 நாள் சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அது ஃபாலோ ஆக முடியும். ஏன்னா நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுண்ணா. நீங்கள் இந்த காரில் சொல்லி கூட இதை ஓட்ட வீன்றீங்க. சரி. கண்டிப்பாக. ஆமாங்க. ஐயோ, வாய்ப்பு இல்லை. அது புரிஞ்சுது. கண்டிப்பாக. அது மெயின் நினைக்கும். ஆமாம். ஃபஸ்ட்டு. ஆமாம். டச் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஓகே. ஆனால் என்னோடய எஃபெக்ட் எவ்வளவோ அவ்வளோ தூரம் நான் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தயாராக இருக்கேன். பட் ஆமாங்க. அது கம்பல்சரி இன்னொரு 1000 ஒரு வாரம் 10 நாள் ஆகிடும். ஒரு வாரமாச்சு கம்பல்சரி ஆகிடும். ஆமாம் ஆமாம். அது முடிஞ்ச வரையும் மெயின்டைன் பண்ணிடுவோம். ஆமாம் ஆமாம் ஆமாம்.
நீ எடுத்துருக்கணும்ல. காரை நீ அடிச்சிருக்கணும்ல ஒன்று. போங்க கண்டிப்பாக. சரிங்க ஓகே சரி ரைட்டு. சரி ரைட்டு ஓகே அண்ணா. ஓகே நான் நேற்றே ஃப்ரீயாக விட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கேன். நேற்று அங்கே எத்தனை சுற்று நோட் பண்ணீங்கல்ல. நேற்று அங்கே இருக்க பூரா என்ன ஓட்டி பழகிட்டீங்களான்னு கேட்குற அளவுக்கு சுற்ற வச்சுட்டேன் நேற்று. ஒன்றும் இப்போ வேற ஒரு அக்காட்ட கார் இருக்குது, அவங்க ஓன் கார் டிரைவிங் கிளாஸ் போயிட்டுருக்கோம். 12 நாள் தான் ஆச்சு. அவங்க இப்போ திருப்பூரே சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் 12 நாள் தான் ஆச்சு. இப்போ அவங்க காரை எடுத்துட்டாங்க, நம்ம ரோட்டில் வந்து தான் போகணும். இன்னும் கொஞ்சம் ஹார்ன் அடிக்கணும். அதே தான் அதே தான் அதே தான். மறுபடி மாற்றிக்கலாம். அந்த பயம். ஆனால் அதை நான் போக்க முடியாதுண்ணா, அது அவங்களுக்குள்ளேயே வெளியே கிராப் ஆகணும். அக்கா இந்த இடத்துல தொட்டிங்கன்னா சுடுன்னு தான் நான் சொல்ல முடியும். அவங்க தொட்டு பார்த்துட்டு இந்த அளவுக்கு சுடுது இந்த அளவுக்கு. நான் எக்ஸலேட்டர் பிரேக்கெலாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். எக்ஸலேட்டர் பிரேக்கெல்லாம் நான் வண்டி ஆஃப் ஆகிட்டு விட்டுருவேன். அவங்க நர்வஸ் ஆகுறாங்க, ஒரு மாதிரி ஆகுறாங்க. திடீர்னு ஒரு கூட்டத்தை பார்த்து ஒரு மாதிரி ஆகுறாங்க. அந்த சுச்சுவேஷனில் அது வந்து அவங்க தான் மெல்ல கிராப் பண்ணணும். 15 நாள் கழிச்சும் நம்ம அந்த நர்வஸ் ஆகிறோம்னா அது அவங்க தான் அதை க்ளியர் பண்ணணும். இந்த சுச்சுவேஷன் வருது, நம்ம இதை ஹேண்டில் பண்ணணும். நான் என்னால் எக்ஸ்பிளைன் தான் பண்ண முடியும். சரிங்களா ஓகேண்ணா 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 போகலாம். தனியாக ஓட்டணும்னா நான் என்ன பண்ணுறது? இந்த பிள்ளைக்கு தான் 9 நாள் ஆச்சு. மனுன்னு இருக்கிறேன். அது அவங்களுக்குள்ளே அந்த பையன் கிராப் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த வேலையை செய்ய முடியும். அப்படி நேராக மேலே எடுத்துட்டு சாமி. நியூட்ரு பண்ணிட்டியா சாமி?